சேட்டா கலக்கிட்ட சேட்டா. நம்ம சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அடித்த அடியில் வெஸ்ட் இண்டீஸ் டீமை கலங்கிட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அடித்தாங்க. ஒரு கட்டத்தில் 196 ரன்னு வெஸ்ட் இண்டீஸ் டீம் அடிச்சிட்டாங்க. இந்த ஸ்கோர் கன்ஃபார்மாக இந்தியாவில் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப்லேயே இதுதான் சேசிங் பண்ண இந்தியா டீமு. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்தியா டீமுக்கு அது இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சஞ்சு சாம்சன் அடித்த அடியில் இந்த ஸ்கோர் மட்டும் இல்லைங்க, இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்கோர் 2 கூட நம்ம பண்ணிருக்கலாம். ஓப்பனிங்கில் நம்ம ஷர்மா இருக்கார் பாருங்க, அவர் ஏன் இறங்குறாருன்னே தெரியல. சமீப காலமாக நடந்த T20 மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே சொதப்பலுங்க, ஒரே சொதப்பல் மேலே சொதப்பலே பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவரு தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நல்ல பட்டையை கிளப்பாருன்னு பார்த்தா அவரும் குறுகிய ரன்னிலே கிளம்பிட்டாரு. ரெண்டு ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி விக்கெட் விட்ட உடனே பயந்தாச்சு. அச்சோ வேலை முடிஞ்சு போச்சு, இந்தியா கதை அவ்வளோதான் நினைச்சிருப்பாங்க எல்லாருமே. ஒரு கட்டத்தில் ரொம்ப தடுமாறினாங்க இந்தியா டீம். சரி தோத்துருவாங்க, எல்லாமே டிவி நிறுத்திட்டு போய் படுத்துலாம் நினைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாமனும் நம்ம ஹார்திக் பாண்டியாவும் ஒன்று சேர்ந்து அடிச்சாங்க பாருங்க அடி. அந்த அடியில் வெஸ்ட் இண்டீஸ் டீமே பயந்து போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அடி. இந்த மாதிரி அடியை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் ஃபார்முக்கு வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அவர் அடித்த அடியிலே இன்னைக்கு தான் சிறப்பான அடி அடிச்சிருக்காருங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமே கதைகளிங்க எடுத்து கிரௌண்டை சுற்றி காமிச்சிருக்காரு 4 மூலையும். இப்போ அரையிறுதி போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் மோத போறாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய போட்டி. இங்கிலாந்து எந்த ஒரு தோல்வியுமே இல்லாமல் அரையிறுதி போயிருக்காங்க. இந்தியா ஒரு தோல்வியை தவிர 2 மேட்ச்ல வெற்றி பெற்று அரையிறுதி போயிருக்காங்க. கன்ஃபார்மா இந்த மேட்ச் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இங்கிலாந்து டீம் மிகப்பெரிய பவரில் இருக்காங்க. அவங்க அடிக்கிற மேட்ச் எல்லாமே மிகப்பெரிய டார்கெட் அடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு டீமில் நம்ம நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய டீம் தான். ஒரு இடத்துல நியூசிலாந்து அரையிறுதிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தது. நேற்று பாகிஸ்தான் தோத்ததால நியூசிலாந்து அசால்ட்டாக அரையிறுதிக்கு வந்துட்டாங்க. அவங்களும் சவுத் ஆப்பிரிக்கா கூட அடுத்த மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான் நம்ம சொல்லலாம். ஷர்மா தொடக்கத்திலே 2 கேட்சை விட்டு எல்லா டீம்ல இருக்கிற பிளேயர்ஸும் கதற விட்டாரு. லாஸ்டா அடிச்சு முடிச்ச உடனே கிரிக்கெட் கிரவுண்ட்ல முட்டி போட்டு அவருக்கு பிடிச்ச காடை வேண்டியிருக்காருங்க. அல்லாவை கும்பிட்டுருக்காரு சஞ்சு சாம்சன். கன்ஃபார்மா அடுத்த மேட்ச்லயும் நீங்க சிறப்பாக அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற செய்யணும் சஞ்சு சாம்சன். எல்லா கிரிக்கெட்டருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, இந்தியா ஜெயிச்சு அரையிறுதிக்கு போயிடுச்சு. ஆனா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த 2 விக்கெட் விழுந்த உடனே எல்லார் மனசுல ஒரு சின்ன டவுட் தோணி இருக்கும். கன்ஃபார்மா இந்தியா ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தோணி இருக்கும். ஆனா சஞ்சு சாம்சனும் நம்ம ஹார்திக் பாண்டியாவும் கரெக்டா மெதுவா நின்று அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற செய்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வரப்போற மேட்ச்ல இந்தியாவை கன்ஃபார்மா இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மும்பையில் இறுதி போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில் இந்தியா ஜெயிச்சு கப்பு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.